நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தீங்க இராணுவத்தில்? நான் 10 வருஷம் இருந்திருக்கேன் சார். 10 வருஷமா? ஆமாம். அதாவது 9 வருஷம் 9 மாதம் 9 நாள் என்னுடைய கணக்குப்படி. ஓ, நான் 60ல் போய் ஜாயின் பண்ணேன். அப்போது இங்கே வந்து அவர் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறது நாங்கள், ஏன்னா அப்பப்போ வந்து போகிறோம் இல்லையா, தெரியுது. சரி பாவம் ரொம்ப அப்போ என்ன ஆகிப்போச்சு, ஒரு தடவை பிரச்சனை என்னன்னா, பாஸ்கரும் இவரும் பஸ்ஸில் வர்றாங்க. பஸ்ஸில் வரும்போது கண்டக்டரோட இது சண்டை உடனே நேரத்தானப்பட்ட ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்தி இவங்க 2 பேரும் இறக்கி விட்டாங்க. அப்போ பாரதி ஸ்டேஷனில் போய் ரொம்ப பிரச்சனையாகி அது பின்னாடி எப்படியோ வெளியே வந்துட்டாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டேன். சரி நமக்கு கொஞ்சம் இருந்தால் சப்போர்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நான் அப்போ எனக்கு ஒரு சர்க்குலர் ஒன்று வந்துருந்துச்சு ஆர்மியில். யாராவது விருப்பப்பட்டா திரும்ப திரும்பிக்கலாம். அப்போ நான் கம்பல்சரி கிரவுண்டில் நான் எழுதி கொடுக்குறேன். கொடுக்குறம்போது அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. வேண்டாம் நீ இருந்து போ, உனக்கு என்ன பிரச்சனை அதில் நாங்கள் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு. இல்லை என்னோடய ஃபேமிலி இஷ்யூ இருக்குது, நான் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செகண்டராபாட்டில் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் வரணும். அதுதான் கடைசியாக அவங்க மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் போகணுன்றீங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் சால்வ் பண்ணி விடுறோம், நீங்கள் போகாதீங்க அப்படின்னு. இல்லை நான் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு இங்கே தேனிக்கு போயிட்டு இது நெக்ஸ்ட் டே நான் வரேன். கல்பாக்கத்தில் போய் ஒரு இது அப்ளிகேஷன் கொடுத்து வரேன். கல்பாக்கத்தில் எங்கள் சித்தி, அதாவது முருகன் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். அவங்க அக்கா வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே இருந்தாங்க. அவங்க மாப்பிள்ளை வந்து அங்கே ஃபஸ்ட் எம்ப்ளாயி அவர். அங்கே இருக்கும்போது சரி அவங்ககிட்ட போயிட்டு ஏதாவது என்ன அந்த அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நேரம் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து மறுநாள் நானும் பாஸ்கரும் சோல்ஜர் செயலருக்கு போகிறோம். நான் காஷ்மீரில் இருக்கும்போது, உதம்பூரில் இருக்கும்போது ஒரு மேஜர் இருந்தார். அவர் ரிட்டையர்ட் ஆகி இங்கே வந்து இங்கே என்னடா அப்படின்னு கேட்டார். நீங்கள் என்னடா இங்கே அப்படின்னாரு. இல்லை சார் நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு, எந்த ஊரில் இருக்க அப்படின்னாரு. இல்லை நான் ரிசைன்மெண்ட்டா செருப்பால் அடி நாய், உங்களுக்கெல்லாம் இதாண்டா நல்ல ஒரு வேலை கிடச்சுன்னா அதை போய் நீங்களே விட்டு நீங்கள்லாம் விளங்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அது இல்லை நான் வந்துட்டேன், அண்ணனுக்காக வேண்டி வந்தேன். அப்படி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. உங்ககிட்ட வந்திருக்கேன், நீங்கள் ஏதாவது வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு. சரி கொஞ்சம் வெளியில் நான் நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு உட்கார வச்சிட்டார். நானும் பாஸ்கரும் உட்காந்துருக்கோம். மத்தியானம் ஆகி போச்சு. சரிட்டு அப்புறம் ஒரு பன்னு டீயும் போய் சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் உட்காந்துட்டான். இவர் 5 மணிக்கு கிளம்பி வெளியே போகிறாரு சார், இந்த ஆஃபீஸர். ஆமாம். பார்த்துட்டு அவருக்கு ஷாக்கு, மறந்துட்டார். என்னடா அப்படின்னாரு. நீங்கள் தான் வெளியில் உட்கார சொன்னீங்க, நான் உட்காந்துருந்தேன் அப்படின்னு. ஸோ ஞாபகப்படுத்த வேண்டாமான்னு அவங்க பிஏட்ட சொல்கிறார். ஏமா கொஞ்சம் இல்லை அவங்க வெளியே உட்காந்துருந்தாங்க, நீங்கள் என்ன சொல்லணும்னு தெரியலை சார் அப்படின்னு. சரி நீ காலையில் 10 மணிக்கெல்லாம் வந்துடுற அப்படின்னாரு. சரிட்டு மறுநாள் நான் தனியாக வரேன். காலையில் 10 மணிக்கு எனக்கு ஒரு லெட்டர் எழுதி அது கவரில் போட்டு டைரக்டர் ஆஃப் ஸ்டேஷன் பிரிண்டிங், அது மின்ட்டில் கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸு, அந்த டைரக்டருக்கு ஒரு லெட்ரு. அப்புறமே இன்னொரு பேப்பரில் வந்து எனக்கு ரூட்டு எல்லாம் போட்டு கொடுத்துருங்க, பஸ் ரூட்டெல்லாம் போட்டு கொடுத்தாரு. இங்கே இப்படி போனால் அங்கே போய் அதை போய் பாருங்கள். நேராக போனோன்னா கேட்டில் விட மாட்டேன்ட்டாங்க. நான் டைரக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னா லெட்டர் கார்டு சரி பாங்கட்டேன். அவர்கிட்ட போய் கொடுத்தோன்னே என்ன பண்ணீங்க அப்படி ஆர்மியில் நான் இந்த மாதிரி இருந்தேன். சரி இப்போது உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்னா செக்யூரிட்டியை பார்க்குறீங்களா அப்படின்னு. எந்த ஜாப்னாலும் பரவாயில்ல சார் அப்படின்னு. சரி இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்களா, நாளைக்கு ஜாயின் பண்ணுறீங்களா, எப்போன்னு உங்களுக்கு சௌகரியம்? நான் இப்போயே ஜாயின் பண்ணுறேன்ட்டேன். மத்தியானம் ஷிஃப்ட்டுக்கு போட்டார். மத்தியானம் ஷிஃப்ட்டு எழுதி கொடுத்தார். மத்தியானம் ஷிஃப்ட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். இவங்க தேடுறாங்க, ஆளை காணாமல். பாஸுக்கு பாரதிராஜாவும் தேடிட்டு இருக்காங்க. என்னையா காலையில் போனால் ஆளையே காணாம் அப்படின்ட்டு. ராத்திரி 10 மணிக்கு நான் ஷிஃப்ட்டு முடிஞ்சு இது மேலே போகிற இதில் இறங்கி அப்படி கச்சேரி ரோட்டுக்கு அந்த டேர்னிங்கில் போகிறேன். இவங்க 2 பேரும் வர்றாங்க. எங்கே போனா அப்படின்னு. இல்லை நான் இது வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு. ஆமாம் டியூட்டி ஜாயின் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னா. பரவாயில்லை அப்படின்ட்டு. அப்போது அவர் கையில் 25 காசு இருக்குது. சாந்தி விகாரன் ஒரு ஹோட்டல் இருக்குது தெரியுங்களா. அப்போது நீ சாப்பிட்டியா அப்படின்னா. இல்லை நான் சாப்பிடல. சரி இந்த 25 காசு இருக்குது, அப்போ 10 காசு இட்லி, 2 இட்லி சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு
கொடுக்குறாரு. கொடுத்தா இல்லை நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. நாங்கள் பார்த்துக்குறோம், அதெல்லாம் பரவாயில்ல, நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு எனக்கு அந்த 4 நாள் கொடுத்து 2 இட்லி சாப்பிட்டேன். 5 காசு மிச்சம். இது எல்லாருமே நாங்கள்லாம் ஒன்றா தானே இருக்கோம். இது ராஜாண்ண வீட்லேயே தான் தங்கியிருக்கேன். 1 மாதம் வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணுற வரைக்கும் அந்த வீட்டிலேருந்து தங்கியிருந்து காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவேன். அவங்க ஏதாவது இருக்கிறத கொண்டு வந்து டப்பாவில் போட்டு கொடுப்பாங்க, நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். யார் ராஜாவோட அம்மா. 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் ஆனா சம்பளம் கிடச்சி. சம்பளம் கிடச்சோன்னா வா அம்மாவை கூப்பிட்டு வந்துடுவோம். ஏன்னா அப்படி ஒரு 80 ரூபாய்க்கு. எவ்வளோ சம்பளம் அப்போ? அப்போ 286 ரூபா. அப்பா அருமையான சம்பளம், பெரிய சம்பளம். அப்போ நான் சொன்னேன், ஒரு 80 ரூபாய்க்கு ஒரு வீடு பார்த்தோம் வாடகைக்கு. பார்த்து அந்த வீட்டில் இருந்துக்கலாம், அம்மாவை கூப்பிட்டு வந்துடுவோம், நம்ம 2 பேர் 3 பேர் அங்கே இருந்துக்கலான்னு. அதுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு வீடை பிடிச்சி இது பண்ணி அந்த சம்பளத்தை வாங்கி எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவேன். அவங்க எல்லாத்தையும் இது பண்ணி வீடு வாடகையெல்லாம் கொடுத்து எல்லாம் இது பண்ணிவிட்டு நல்ல காம்பேக்டாக இருந்துச்சு. சில நேரங்கள் எங்கள் அப்பா அங்கேருந்து அரிசி பருப்பெல்லாம் அனுப்பிடுவார். காய்கறிகள் கூட இதில் லாரியில் போட்டு அனுப்புவார். நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி ஓடி. இந்த காலகட்டத்தில் பாரதி ராஜா என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவர் முயற்சி தான் சினிமாவில். நீங்கள் எனக்கு தெரிய நான் 68 உங்களை முதல்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன் பாரதி ராஜாவோட. அப்போ பார்க்குறேன். அப்போ தான் நீங்கள் அப்போல்லாம் உங்களெல்லாம் பார்த்து நாங்கள் அப்படின்னு யார் எப்படி அப்புறமேட்டு சொல்கிறாரு, அவர் இப்போ பத்திரிக்கை வச்சு நடத்துகிறாரு இந்த மாதிரி அவர் அப்படின்னு. ஓஹோ அப்படின்னு அவங்கள பார்த்து எங்களுக்குள்ளே கொஞ்சம் ஒரு இது பெரிய மனுஷன். அதை வந்து இப்போ எப்படி இந்த பெரிய பெரிய ஆட்களை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம், அந்த மாதிரி இருந்தேன். அப்புறமேட்டு திரும்ப நான் 70 வந்ததுக்கு பின்னாடி தான் அப்புறமேல உங்களுடைய நட்பு எனக்கு கிடைக்க ஆரம்பித்தது. பாரதிராஜா வச்சு இந்த மாதிரி பாரதிராஜாவுக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா பில்லர் மாதிரி இருந்தீங்க அவருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையிலலாம் நான் இன்னும் எனக்கு என்னென்னா உங்களை நினைக்கிற போதெல்லாம் எனக்கு அவர் ஞாபகம் வந்த ஒரு காரணம், பாரதி ராஜாவுக்கு பேக் போனாக இருந்து எல்லாத்தையும் இது பண்ணி விட்டீங்க அப்படின்னு எனக்கு இன்னும் அவரும் சொல்லுவார். எனக்கு அந்த காலத்துலேருந்து எனக்கு எல்லாமே நீங்கள் ஒன்று ஆறுமுகம் இருந்தார் இல்லையா, அவருடைய நண்பர் அவர் வந்து எந்த காலத்துலையும் மறக்க மாட்டார். ஆறுமுகம் நீங்கள்லாம் வாழ்நாளில் அவங்களுக்கெல்லாம் பெரிய கொடுத்து வச்ச ஒரு இது அவருக்கு பெரிய பொக்கிஷம் மாதிரி. பாரதி ராஜா உதவி இயக்குனராக பணியாற்றிய போது அந்த செட்டுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்? எனக்கு நான் போக மாட்டீங்க. ஏன்னா எனக்கு தெரியாது, அந்த இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போது நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா, பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப இவருக்கு வந்து 75 கல்யாணம். அது வரைக்கும் நான் இது பண்ணி நான் எல்லாம் ஒன்றா இருந்தோம். 70 கல்யாணம் முடிச்சு இங்கே வந்த உடனே நான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணி பாரதி எல்லாமே 4 பேர் ஒன்றா தான் இருக்கோம். அப்போ கொஞ்சம் நாள் ஆனோடனே எங்கள் அம்மா கிளம்பி ஊருக்கு போயிடுறாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவை கவனிக்கணும், மற்ற சமாச்சாரங்கள்லாம் இருக்குன்னு. அப்புறம் எங்கள் அண்ணி அவங்க அப்போ நானும் கொஞ்சம் சில காரணத்தினால நான் பிரிஞ்சு போயிடுறேன். பிரிஞ்சு போயிட்டு நான் தனியாக ரூம் எடுத்தேன். மின்ட்டில் போய் ஒரு 20 ரூபா வாடகைக்கு ஒரு ரூம் எடுத்திருக்கேன். அதில் இன்னொரு பேயிங் கெஸ்ட்டு இன்னொருத்தர், 2 பேரும் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். ஏன்னா நான் சமைப்பேன், 2 பேரும் சாப்பிட்டுக்கிறோம். இது வர்ற செலவுகளில் வந்து ஈக்குவலாக இது பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு மொத்தம் ரூம் ரெண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபா 52 ரூபா அந்த கணக்கு வரும். சில நேரங்கள் குறையும், சில நேரம் கூடும். இந்த மாதிரி மிச்சத்தை அப்படியே ஊருக்கு அனுப்பிடுவேன் எங்கள் அம்மாவுக்கு. இப்போ இவருக்கு வந்து எப்போ இதாக கமிட் ஆகிறாருன்னா மனோஜ் பறக்கிறான் 76 மனோஜ் பறக்கிறான். பிறந்த அன்றைக்கி நான் வேலையை முடிச்சுட்டு வரும்போது நான் தற்செயல்னா எப்பயுமே எங்கள் அண்ணி இருக்காங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸில் அதில் ஸ்வீட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா இவர் வந்து எங்கள் அண்ணி சரியாக கவனிக்க மாட்டார். அவராட்டு தொழில் இதாக அங்கே எங்கே போயிட்டுருப்பார். சரி அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணுக்காண்டி ஸ்வீட்டு வாங்கிட்டு வரேன். அதை கொண்டு வந்துட்டுருக்கேன். அவர் வந்து தெரியுமா தம்பி பிறந்துட்டான் அப்படின்னாரு. தம்பி பிறந்துட்டானா அப்படியா? டேய் காலையிலேருந்து எனக்கு ரொம்ப அப்படியே டென்ஷனாகி உட்காந்துருந்தேன். இப்போ தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு அப்படின்னு. நான் அப்படி டப்பாவை திறந்து ஸ்வீட் சாப்பிடுன்றேன். அவர் ஏற்கனவே ஸ்வீட்டு வாங்கி வச்சிட்ருக்காரு. நான் சொன்னேன், என்னடா நீ எப்படி உனக்கு நான் எப்பயுமே நான் வாங்கிட்டு வரதான், நீங்கள் இருக்க மாட்டேங்க. நான் அன்றைக்கி நான் ஸ்வீட்டு இப்போ போல வாங்கிட்டு வரேன், இன்றைக்கி ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவர் ரொம்ப ஹாப்பியாக அப்படி
தூக்கம் இல்லடா, அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவ்வளோ இதாச்சு, டென்ஷன் எப்படியோ என்ன அப்படின்னு. ஏன்னா டெலிவரிக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப பயந்துட்டார். கரெக்ட். அப்புறம் சரின்ட்டு அப்படி பார்த்தா மறுநாள் காலையில் ராஜ்கண்ணு வர்றாரு. நாங்கள் அங்கே இதில் இருந்தோம், மயிலாப்பூரில் ஒரு நாடர் படுகைன்னு ஒன்று இருக்குது, அதில் ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம். அப்போ வந்தோன்னு பார்த்தோன்னே முதலாளி பார்த்தோன்னே எங்களுக்கு ஷாக்கு. என்ன முதலாளி அப்படின்னா, பாரதி ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன், படம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே அவருக்கு ஸ்வீட்டு கொண்டு வர, நாங்கள் வேறு யாருக்கு ஸ்வீட்டு கொடுக்குறோம். என்ன இது அப்படின்னாரு. இந்த பையன் பிறந்திருக்கா, நேற்று நைட்டு பிறந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு கொடுத்தாரு. அவர் இது பண்ணார். அதனால் அப்போலாம் எங்களுக்கு உட்காரதுக்கு சேர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாயை உரித்து முதலாளி உட்கார வச்சு சொல்கிறாரு, நான் 5 ரூபா ரெடி பண்ணிட்டேன் பாரதி, நீ சொன்னில 5 ரூபா நான் ரெடி பண்ணிட்டேன், படத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. முதலாளி இன்றைக்கி நான் குழந்தைய பார்க்க ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன், வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி வா அப்படின்ட்டு பீச்சில் போய் ஒரு கதையை சும்மா ஒரு சின்ன ஒரு இதுக்காக ஓப்பனிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த கதையை சொல்கிறாரு. சொன்னோன்னே சரின்ட்டு ஒதுக்கிட்டாரு. இப்போ இவர் ஊருக்கு போகணும், பாரதி ஊருக்கு போகணும், காசு இல்லை. அப்புறம் ஆறுமுகத்திட்ட தான் போய் சொன்னேன். முதல்ல ஒருத்தட்ட போய் கேட்டேன். அவரா நானே அப்படி விட்டாங்க. நல்லா வசதியானவர், ரொம்ப வசதியாகி ரொம்ப பீக்கில் வந்துட்டாங்க. ஊருக்கு போகிறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு முடியல அவங்களால. அப்புறம் ஆறுமுகத்திட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி ஊருக்கு போகணுன்றாரு கையில், நீ எல்லாத்துக்கு யார்ட்டும் போய் கேட்குறேன், நீ என்கிட்ட கேட்க வேண்டியது தானே அவர், அதான் நட்பு, என்கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்னு. அப்போ டக்குன்னு அவங்க ஒய்ஃபோட வளையல் 2 வளையல் கழட்டி போய் அங்கே வச்சுட்டு எவ்வளோ எடுத்துகிட்டு போப்பா. ஏங்க வளையல் இல்லை, சும்மா போய் ஜெயராஜ் அப்படின்ட்டாரு. நான் போய் அங்கே பக்கத்தில் தான் காரணேஸ்வரர் கோவில் தலை இருந்தேன். அங்கே போய் அந்த அளவு கடையில் வச்சோன்னா 75 ரூபா கொடுத்தாங்க. 75 ரூபாயில் நான் அவர் 50 ரூபா கொடுத்தோம்னா அவர் போயிட்டு வந்துடுவார் அப்படின்றதுக்காட்டி 25 ரூபாய் அவர்கிட்ட போய் 6 பத்துட்டு கொடுக்குறேன். இந்தாங்க வச்சுருக்கேன், 50 ரூபா போதும் அப்படின்னு. இது மனுஷனா நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு சத்தம் போட்டார். கொடுத்து விடுங்க, அவர் பாரதி போய் ஏதாவது போட்டார். அந்த மாதிரி ஒரு நட்புலாம் கிடைக்கிறது கஷ்டம், ரொம்ப அற்புதம். அப்புறம் திரும்ப போனார். போனோடனே இந்த குழந்தைகளை பார்த்தார், இது ஒன்று ரொம்ப கொஞ்ச நேரம் வந்தார். வந்தோடனே திரும்ப இவங்க ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. இது அப்படி தான் 16 வயதில் ஆரம்பமானது. இதுக்கு முன்னாடியே இளையராஜா இசையமைப்பாளர் ஆகிட்டார் அன்னக்கிளியில். ஆமாம், அன்னக்கிளியில் இளையராஜா இசையமைப்பாளர் ஆனதுக்கப்புறம் அவரை சந்திச்சிங்களா நீங்கள்? அது ஒரு பெரிய கதை. அதாவது நான், எங்கள் அண்ணி, பாரதி ராஜா 3 பேரும் இங்கே ராஜகுமாரியில் வந்து படம் பார்க்க வரோம். அன்னக்கிளி நாங்கள் 3 பேரும் படம் பார்க்குறோம். பார்த்துட்டு அன்னைக்கு பாஸ்கர், அமர், ராஜா 3 பேரும் மதுரைக்கு போகிறவங்க. எங்கிட்ட ரிசல்ட்டு கேட்டு போனதுக்காண்டி வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. சரி, நான் படம் முடிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அன்றைக்கி 20வது நாள் சார், 21வது நாள் படம் எடுக்க போகிறாங்க. எடுத்துகிட்டு வேற ஒரு பெட்டி வந்துருச்சு எங்கள் ராஜகுமாரியில். கரெக்ட். வந்து அப்புறம் நான் சொல்கிறேன், படம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து சொல்கிறேன். ஏன்னா அன்றைக்கி வந்து 3 ஷோவும் ஃபுல்லு, மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ ஃபுல்லானோடனே அப்படியே அந்த பெட்டி ஓரம் கட்டிட்டாங்க. திரும்ப ஏன்ட்டு கேட்குறாரு. நான் சொன்னேன், அண்ணே படம் சூப்பராக இருக்குங்க. ஜெயராஜ் சும்மா நான் மியூசிக் போட்டேன்ற காண்டி சொல்லாத அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் எங்கள் அண்ணி சொல்கிறாங்க, படம் பரவாயில்ல, ஒரு 20 நாள் ஓடும், 21 நாள். இவர் பாரதி. நான் சொன்னேன், இது 50 நாள் கண்டிப்பாக ஓடும் சார் அப்படின்னு. ஜெயராஜ் சும்மா கம்முனரியா, என்ன டேஸ்ட்டு நீ எல்லாம் அப்படின்னு. ராஜா என்ன கேட்குறேன், நிம்மாரு அப்படின்னாரு. அண்ணே 50 நாளைக்கு மேலே ஓடுதுண்ணே அப்படின்னு. சரின்ட்டு விட்டுட்டாங்க அவங்க. அப்புறம் எங்கிட்ட பேசி நாங்கள் அப்படியே மயிலாப்பூருக்கு போயிட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம். இவர் அப்படியே 3 பேரும் கிளம்பி போகிறாங்க மதுரைக்கு. நான் போயிட்டு இது வந்து 50ஆம் நாள் போஸ்ட் ஓட்டினோம். நேராக போகிறேன். இப்போ ராஜாவில் பார்க்க எங்கே அங்கே கனவுஜராய மலையப்ப முதலி தெருவுன்னு மந்தவெளியில் ஒரு வெறும் தெருவில் இருக்கார். அங்கே போயிட்டு, அண்ணே வணக்கம், என்ன ஜெயராஜ் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைண்ணே, இன்றைக்கி 50வது நாள் அப்படின்னு. ஆமாம்ல 50வது நாள். ஆமாம். இல்லை நீங்கள் சொன்னீங்களே, என்ன உனக்கு ரசனை கிடையாது, ஒன்றும் கிடையாது, 50 நாள் ஓடிடுச்சுன்னு அப்படின்ட்டு. இப்போ என்ன அதுக்கு அப்படின்னாரு. இது நான் 50 நாள் ஓடுதுன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு. 100ஆம் நாள் போகிறேன், போய் சொல்கிறேன் 100ஆம் நாள். நீங்கள்
ஐயா இது தெரியாதனமாட்ட பேசிட்டு அப்படி 150வது நாள் பண்ணேன் வந்துட்டியா அப்படின்னாரு. இல்லைண்ணே என்னுடைய இது படம் நல்லா ஓடிருக்கு, ஆனால் தேட்டர்லேருந்து எடுத்து மறுபடியும் போட்டு 175 days மேலே ஓடுதுன்னு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி அந்த படத்தோடைய இது இதுக்கே நின்று நின்ன 16 வயதில் டபுள் பாசிட்டிவ் பாட்டு வெளியில் வர்றோம். அப்போ நான் மின்ட்டில் இருக்கு, இவர் வண்டியில் ராஜாண்ண வண்டியில் வந்து என்னை பாட்டி பசாரில் இறக்கி விட வர்றாரு. அப்போ வரும்போது நான் சொல்கிறேன், அண்ணே 2-3 இடம் கொஞ்சம் அப்படியே நெளியுதுன்னு. என்னது அப்படின்னாரு. இல்லை அந்த குடத்தை இது பண்ணி போகிறது, கடைசியில் அந்த கள்ள தூக்கி போகிறது, அதெல்லாம் கொஞ்சம் லேக் இருக்கு மாதிரி. இறங்கி அப்படின்ட்டார். இறங்கி வாட்டி விட்டேன் அப்படின்னு. என்னன்னு நான் எனக்கு சொல்கிறது உனக்கு ஒன்றெல்லாம் கூப்பிட்டு வந்து பாரதி படம் சொல்கிறக்கு அப்படின்னு சத்தம் போட்டுறாரு. சத்தம் போட்டு பாட்டி விசால் இறக்கி விட்டு அவன் இண்டஸ்ட்ரி பூரா என்னமோ இதுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க, நீ என்னமோ இந்த படத்தை பற்றி இதை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாரு. இல்லை எனக்கு தெரியலைண்ணே, நான் இந்த இடத்துல கொஞ்சம் லேக் இருக்குது அப்படின்றத நான் சொன்னேன், இதுக்கு ஏன் இவ்வளோ கோச்சிக்கிறீங்கன்னா வண்டி இறக்கி விட்டு ஒரு வண்டி எடுத்து போயிட்டார். நான் மின்ட்டு போயிட்டேன். ஃபஸ்ட்டு காப்பி பார்க்குறோம் விளிம் சாம்பரில். பார்த்தோன்னே அந்த சோளம் விதைக்கீழன்னு அப்படி புல்லுன்னு ஏறிடுச்சு, அப்படியே புல் அரிக்குது. என்னடா இது நான் அன்றைக்கி பார்த்தது வேறு, இது மாதிரி ஒவ்வொரு படம் போக 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 அவர் ஆர்ஆர் போட்ட உடனே இந்த படத்தோட லெவல் வேறு மாதிரி போய் நான் அந்த குடம் உருண்டு போய்கிட்டுங்கள. அப்போல்லாம் இவர் ஆர்ஆர் போட்டுருக்கார் பாருங்களேன், அத்தடி அப்படின்னு ரொம்ப இதாகி சரின்ட்டு இந்த படம் முடிச்சுட்டு இருந்தார். போய் சாணே மன்னிச்சுங்கண்ணே, அவர் வீட்டில் போய் பார்த்தேன், மன்னிச்சுங்கண்ணே ஏதோ தப்பாக பேசிட்டேன், ஆனால் ஆர்ஆர் எனக்கு இந்த நாலேஜ் டபுள் பாசிட்டிவ் பாசிட்டிவ்லாம் பார்த்தனால எனக்கு இது மியூசிக் இல்லாமல் பார்த்தனால எனக்கு நான் தெரியல. படம் பார்த்தோன்னா ஐயோ அப்படின்னு. அதுதான் நீங்கள்லாம் முழுமை அடையாமல் உங்கள்கிட்ட இல்லை படம் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக சொன்னார். உண்மைதானே, சத்தியம் தானே அப்படின்ட்டு நான் என்னுடைய குறைகளை ஏற்றுக்கிட்டு வந்துட்டேன் நான். சார் அது அந்த மெஸ்மரிசம் பண்ணிட்டேன் மனுஷன். ஆர்ஆருக்கு முன்னாடி டபுள் பாசிட்டிவ் என்ன படம் அப்படின்னு. ஆனால் சில இடங்களில் நல்ல வரட்டிச்சு, நெஞ்சு அடிச்சு, சில இடங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. படம் மியூசிக் போட்டது பின்னாடி அவருடைய லெவல் வேறு லெவலில் போயிடுச்சு. அதெல்லாம் உள்ளபடி அதான் ராஜாவுக்கு ஒரு பெரிய, அதாவது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே வார்த்தைகள் சொல்ல தெரியல. இன்னி வரைக்கும் ரீரிகார்டிங்கில் இளையராஜா மாஸ்டர். கமல்ஹாசன் எப்படி பழகுவார்? அடையப்பா அற்புதமான மனுஷன். அவர் யாரையும் இது வேற்றுமையாக கிடையாது. அவர் சில நேரங்களில் புதிய வார்ப்புகள் பட அனுபவம் எப்படி இருந்தது? புதிய வார்ப்புகள் கதை வந்து செல்வராஜ் சார், வசனம் வந்து பாக்யராஜ். ஜெயராஜ். எனக்கு சுதாராவில் ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்காரு. சென்று ஒரு ரூம் போட்டு அவர் சுதாராவில் 50 ரூபா தான் ஒரு ரூம். மறுநாள் காலையில் போகிறேன், ரூம் வெக்கேட் பண்ணுவேன். எங்கள் ரூம் வெக்கேட் பண்ண சொல்கிறார். ரூம் வெக்கேட் என்னடா? பாரதிராஜாவுக்கும் நிவாஸ்குமார் நட்பை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறீங்க. ஆமாம். ஐயோ, நிவாஸ் இல்லாமல் அவர் இருக்க முடியாது சார். அவரால் அப்படிலாம் இருந்த ஒரு பெரிய ஒரு கூட்டு திடீர்னு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.